நல்லா வெந்தெடுத்து இடியாப்பம் பாருங்க எவ்வளோ கம்பி கம்பியாக நல்லா வந்திருக்கு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா இடியாப்பம் பண்ண போகிறோம். இது ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் இடியாப்பம். இப்போ யூஸ்வலாக இடியாப்பம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவா கூட ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். இடத்துல நான் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இடியாப்பமே பண்ண தெரியாதவா கூட அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமே இந்த மாவு நம்ம அரைச்சி வைக்கிறது தான். எல்லாமே இந்த வின்டர் சீசனுக்கெலாம் இந்த டைஜஷன் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த சீசனில் இந்த இட்லி இந்த இடியாப்பம் இது மாதிரிலாம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்ல டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, இது என்னென்னா மாவரிசி, பச்சரிசி மாவரிசி வாங்கி என்ன பண்ணிக்கலான்னா, நல்ல ஒரு துணியில் அப்படியே நல்லா அந்த துணியால் அப்படியே தொடச்சிக்கிறது. நல்லா அப்படியே போட்டு நல்லா தொடச்சிட்டு இந்த மாவு அரிசியை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மிஷினில் இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா மாவு நல்லா மையாக அரைச்சின்னு வந்துட்டேன். இதை என்ன பண்ணிக்க போகிறேன்னா, எவ்வளோ நம்மளுக்கு அரிசி வேணுமோ மொத்தமாக வாங்கி ஒரு 4 கிலோ அது மாதிரி 5 கிலோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, நம்மளுக்கு எவ்வளோ செலவுக்கு தகுந்தபடி வாங்கி வச்சுட்டு இதை என்ன பண்ணிக்கலான்னா, நல்லா இலுப்பச்சட்டியில் போட்டு நல்லா சூடு வரைக்கும் நல்லா அதை நல்லா மாவு நல்லா வறுத்துன்ட்டு ஒரு பேப்பரில் இதெல்லாம் கொட்டி முரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் அந்த ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா இது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. மாவு ரொம்ப நல்லா இருக்கும். அப்பப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து போட்டுன்னு மாவை கடகடன்னு பண்ணிடலாம். இப்போ நம்ம அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை காமிக்கிறேன். இதை நான் அரைச்சின்னு வந்துட்டேன் மாவை. இதை வறுக்கிறத நான் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இதில் எவ்வளோ தேவையோ மாவு போட்டு வறுத்துக்கலாம். மொத்தமாக வறுத்து வச்சுட்டோன்னா ரொம்ப சோரியமாக இருக்கும். நம்ம எப்போ தேவையோ சட்டுன்னு பண்ணி கொடுத்துடலாம். இடியாப்பம் ரொம்ப லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எப்பயுமே கடகடன்னு பண்ணி வச்சிடலாம். இடியாப்பம் பண்ணிவிட்டு ஒரு பால் ஊற்றி சாப்பிட்டா கூட போதும். அவ்வளோ சிம்பிளாக பண்ணிவிட்டு வந்துடலாம், வேலை முடிஞ்சிடும். இல்பச்சட்டியில் மாவு போட்டுருக்கேன். இது நல்லா சூடு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். எவ்வளோ வறுத்துக்கிறோமோ இடியாப்பம் ரொம்ப நல்லா இருக்கும். பூரம் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாவு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் மெயினாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, இதில் நம்ம ஆட் பண்ணுற வாட்டர் அந்த டெம்பரேச்சர் நல்லா ஹாட்டாக இருக்கணும். நான் இது அடுப்புலலாம் நம்ம ஏற்றி பண்ண போகிறதில்ல. நான் கெட்டிலில் தண்ணி போட்டு வச்சுட்டேன். சுட வெந்நீர் போட்டு வச்சுருக்கேன். நல்லா தழைச்சி நல்ல வெந்நீர் தான் ஹாட் வாட்டர் தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். அந்த 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 சூடு இருந்தால் தான் நல்லா இடியாப்பம் நல்லா கம்பியாக நல்லா வரும். இதில் நான் சால்ட்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். துளியூண்டு தான் ஊற்றிருக்கேன், ரொம்பலாம் ஊற்றலை. இப்போ இந்த மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். வெந்நீர் ஊற்றிக்கிறேன். அடுப்புலேருந்து இறக்கியாச்சு மாவை. தேவையான அளவு போட்டுக்கலாம். இது மாதிரி மாவு கிளறின்ட்டேன். நல்லா காணும். அது நல்லா மாவு இது மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடிக்கலாம். சூடு கொஞ்சம் இருக்கிற போதே புழிஞ்சுட்டோன்னா நல்லது. மாவு நல்லா ரெடியாக எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இதில் எண்ணெய் தடவிருக்கேன். அச்சில் போட்டு இதை புழிஞ்சுட்டுலாம். கொஞ்சம் சூடு இருக்கும் போதே புழிஞ்சுட்டோன்னா இடியாப்பம் நல்லா கம்பியாக நல்லா வரும். புழியறதும் ஈஸியாக இருக்கும். பண்ணி வச்சுட்டு ஒன்று ஒன்றா அடிக்கின்னு வந்துடலாம்.
பழக்கத்தில் வந்துடும். பிகினர்ஸ்க்கெலாம் மாவு வந்து பதமாக அது பண்ணுறது வந்து பழக்கத்தில் வந்துடும். அது குக்கரில் வந்து தண்ணி போட்டு நல்லா சுட பண்ணி வச்சுருந்தேன். இது ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா ரொம்ப சுலபமாக சீக்கிரம் முடிஞ்சிடும். போட்டு மூடிடலாம். நிமிஷமாக ஆகிடும் இடியாப்பம். மெயின் வந்து நம்ம வந்து அந்த தண்ணி போட்டு அந்த அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் நம்ம இந்த மாவு கிளறதுல. அதுதான் இந்த பதம் வந்து இந்த மாதிரி மாவு வந்து ரொக்கெட்டை பார்த்த விட இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கலாம். இந்த இருக்கும் இதான் சீக்கிரமும் ஆகிடும். இந்த மாதிரி வறுத்ததுனால நம்மளுக்கு சீக்கிரம் ஆகிடும். மாவு வந்து நல்லா பார்த்தாலே தெரியும், நல்லா மாவு நல்லா வெந்துடும். அந்த வெந்நீர் போட்ட உடனே இந்த பதத்துக்கு இருக்கும் மாவு, கையில் ஒட்டாமல் நன்னா வரும். இடியாப்பம் ஆயிருக்கும், எடுத்துடலாம். இடியாப்பம் நல்லா கம்பி கம்பியாக ரெடி ஆகிடுது. இதை போட்டுடலாம். தூளாக இருக்குது பாருங்க இடியாப்பம், ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ரெடி. ஆனால் பார்த்தா தெரியும் நல்லா கம்பி கம்பியாக இடியாப்பம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் இந்த மெத்தடில் தான் நான் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் வச்சுக்கலாம் தொட்டுக்க. இன்றைக்கி மோர் குழம்பு பண்ணியிருக்கேன். மோர் குழம்பு தான் இதுக்கு சைட் டிஷ். இன்றைக்கி சேப்பங்கிழங்கு போட்டு மோர் குழம்பு. இடியாப்பம் தேங்காய் பால் தான் மோஸ்ட்லி எல்லோரும் பண்ணுவாள். இன்றைக்கி நான் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தேன், இதை அப்படியே பண்ணிட்டேன். இந்த காம்பினேஷன் இன்னும் நல்லாயிருக்கும். பப்படமும் வச்சுட்டா சூப்பராக இருக்கும். இடியாப்பம் பாருங்க நல்லா கம்பி கம்பியாக வந்திருக்கு பாருங்க. இப்போ பாருங்க நிமிஷமாக பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு ஸ்வீட் வைப்ஸை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.